மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ டிகிரி முடிச்சவங்க குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து 10th குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து குரூப் 4 மட்டும்தான் நம்பி இருப்பீங்க. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமை பார்த்து நிறைய பேருக்கு வந்து தமிழ் எப்படி படிக்கணும், அதே மாதிரி ஜிகேயில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் நீங்கள் வந்து எப்படி குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2026 வந்து எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு காமன் டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஏன்னா 26 அதாவது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எப்படியும் இந்த இயர் கடைசியில் நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போதையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம வந்து 180+ மார்க்கு வந்து டார்கெட் பண்ணி படிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வருதோ வரலையோ, ஆனால் நம்மளுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் குரூப் 4 மட்டும்தான். ஸோ அதனால் வந்து அந்த எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்ம படித்து தான் ஆகணும். அதனால் இப்போதையிலேருந்து என்ன பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆனுவல் பிளானர் வந்து வந்துடும். ஸோ அது வந்துச்சுன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எக்ஸாம் இருக்குமா இல்லையான்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து டைம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் வந்து வேகமாக ஓடிடும். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இயர் கடைசியில் நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு கலைச்சொற்கள்லாம் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு தமிழில் இலக்கணத்தை பேசிக்கை வந்து படிச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா இனிமேல் வந்து குரூப் 4 பார்த்தீங்கன்னா குரூப் 2 லெவலுக்கு தான் வந்து கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் 2 லெவலுக்கு வந்து குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 2வும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். நம்ம குரூப் 2 படிக்கும் போதே என்ன பண்ணிடலாம்னா, குரூப் 2க்கு மெயின்ஸுக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் வந்து குரூப் 4 வந்து குரூப் 2 லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தை பேசிக்காக முதல்ல எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக் நல்லா படிச்சுட்டாலே நம்ம எந்த அளவுக்கு தமிழ் கஷ்டமாக கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மற்றபடி கலைச்சொற்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து படித்து தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ், அதாவது கொஞ்சம் லேட்டாக வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு வந்து குரூப் 2ல் நிறைய பேர் வந்து வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா ஓல்டு லெசன்ஸ்லேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் தமிழில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜிகேயும் மேக்ஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். தமிழில் பேசிக் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்குவோம். ஏன்னா பேசிக் தெரிஞ்சுக்கிட்டால் அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். மற்றபடி இந்த கலைச்சொற்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஐடியா கிடைக்கும் போது அதை நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி படிச்சுக்குவோம். இப்போதைக்கு பேசிக் மட்டும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ ஜிகே எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஜிகே வந்து இப்போ அதிகமாக வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க. அதாவது கூற்று காரணம் இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிகே வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு லெசனும் நீங்கள் எப்போதும் 10th 11th 12th இந்த மாதிரி போங்க. ஏன்னா அதுலேருந்து தான் அதிகமான கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 10th 11th 12th இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஸ்டாண்டர்டில் உள்ளதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு நாட்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு லெசனும் நம்ம நல்லா டீப்பாக படித்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் எக்ஸாம் அப்போ ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜிகேயை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தமிழ் நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இலக்கண பகுதி வந்து நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ தமிழ் வந்து நம்மளும் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் பேசிக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள்,
தனியாக ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ், ஜிகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதர் சோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதர் சோர்ஸ்லேருந்து தான் வந்து நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக்கை முதல்ல நல்லா முடிச்சுட்டு, அதாவது 6th to 12th வரைக்கும் வந்து புக்கில் உள்ள எல்லா கண்டென்ட்டும் நல்லா படிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா அதர் சோர்ஸ் பக்கம் போங்க. ஸோ எடுத்தோடனே அதர் சோர்ஸ் படிக்க வேண்டாம். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து புக்கில் உள்ளதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 80% புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. பேலன்ஸு 20% தான் அதர் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம புக்கை நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதர் சோர்ஸ் பக்கம் போகலாம். எடுத்தோடனே நீங்கள் அதர் சோர்ஸ் பக்கம் போக வேண்டாம். ஸோ மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து படிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஜிகே, தமிழ் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடித்தோன்னே என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம் கிட்ட வர்றப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு கண்டென்ட்டும் முடிக்கும் போது என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து பார்த்துட்டு வரணும். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸும் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்கிறத நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸும் அப்படி தான். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய பேர் எதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம் நெருங்குறப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதையிலேருந்தே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மறக்காது, ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் இப்போதையிலேருந்து என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சோடனே டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன் பார்த்திங்கன்னா ரிவிஷன். ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன தான் படித்தாலும் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி நம்ம படித்ததே சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்பப்போ படிக்கிறப்ப ஒரு 1 வீக் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் பிளான் போடுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ரிவிஷனுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ படிக்கிறத ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். ஸோ இல்லாட்டி டோட்டலாக எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் எக்ஸாம் கிட்ட வர்றப்ப ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் அப்பப்போ படிக்கிறப்ப என்ன பண்ணிடுங்க, ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த 10 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். அதாவது 180+ கொஸ்டின் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குரூப் 4 வந்து 10th குவாலிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டில் படிக்காமல் குரூப் 2 லெவலுக்கு படித்தா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் குரூப் 2 லெவலுக்கு இனிமேல் குரூப் 4 படிங்க. ஸோ அவங்க இனிமேல் வந்து கொஸ்டின் இப்படி தான் எடுக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் குரூப் 2 லெவலுக்கு இனிமேல் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நிறைய பேர் குரூப் 2க்கு நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு லெசனும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அதை பார்த்து நீங்கள் இப்போதையிலேருந்து நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இயரில் மோஸ்ட்லி எல்லா லெசனுமே வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜிகேயை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் இந்த மாதிரி டெஸ்ட் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போதையிலேருந்து நம்ம அந்த மெத்தடில் டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸாம் அப்போ அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு லெசனும் படிக்கும்போது அது கூற்று காரணம் இந்த மாதிரி வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் இனிமேல் குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து கொடுப்போம். அதே மாதிரி என்னுடைய நோட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய செல்ஃப் ஸ்டடி ப்ரிப்ரேஷனை வந்து அந்த ஸ்டடி பிளானையும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனலும் தரேன், ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.